வணக்கம். தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு சன் டிவியில் நடிக்கிற தெய்வமகள் சீரியலில் ஜெய்ஹிந்த் விலாஸ் பத்திரம் யாருக்கு கிடைக்க போகுது என்று நம்ம பார்க்க போகிறோம். சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் தெய்வமகள் சீரியலில் 1120 நாட்களை கடந்து ஒளிபரப்பாகி வருகிறது. கிட்டத்தட்ட 3 வருஷத்திற்கு மேல் ஓடிக்கொண்டு இருக்கிறது. கதை என்னவோ அன்னிக்கும் குழந்தனுக்கும் இடையேயான முட்டல்கள் மோதல்கள் இருந்தாலும் இப்பொழுது கதை நகர்வது அந்த ஜெய்ஹிந்த் விலாஸ் பத்திரத்தை தேடிதான். சொத்துக்காக காயத்ரி அன்னியார் செய்யும் வில்லத்தனங்கள் அடடா இப்படியும் கூட யோசிப்பார்களா என்று கேட்கும் அளவிற்கு படு பாதக வில்லத்தனங்களை செய்கின்றனர். அந்த நாடகத்தை பார்த்து ரத்தம் கொதித்து பலருக்கும் பிபி எகிறுவதுதான் மிச்சம். நம்பியை கடத்தி கொலை செய்த காயத்ரி இப்பொழுது சொத்தை அடைவதற்காக பெரும் பாடுபட்டு வருகிறார். காயத்ரியும் வினோதினியும் ஒவ்வொரு முறையும் செய்யும் வில்லத்தனங்கள் சக்சஸ் ஆகிக்கொண்டே வருகிறது. அந்த கதை ஐயோ ஆளை விடுங்கடா என்று கூறும் அளவிற்கு போய்விட்டது. அன்னியின் வில்லத்தனங்கள் அம்பலங்களை பிரகாஷ் சத்யா தனியாக சாப்பிட வேண்டியிருக்கிறது. ஓட ஓட அலைய விட்ட கடைசி வரைக்கும் கையில் சிக்காமல் சிட்டாக பறந்து விடுவதே காயத்ரியின் ஸ்டைலாக இருக்கிறது. ஆனால் இந்த கதையில் காயத்ரிக்கு செம நடிப்பு, பக்காவாக பிளான் பண்ணுறாங்க. அவங்கள மாதிரி யாருமே நடிக்க முடியாது. ஒரு வழியாக நம்பியின் லேப்டாப் தேடி வந்து கூட்டம் இப்பொழுது ஜெய்ஹிந்த் விலாஸ் பத்திரத்தை தேடி தேடி ஊர் ஊராக அலைகின்றனர். அந்த பத்திரம் திருப்பதி வரை போய் கடைசியில் பழைய பேப்பர்காரனிடம் போய் அங்கிருந்து கந்தசாமி வீட்டிலிருந்து இப்பொழுது செங்கல்பட்டில் உள்ள அட்டை கம்பெனிக்கு போயிட்டு இப்போ அங்கேயும் இல்லையாம். இப்போ அந்த பத்திரம் எங்கே தான் இருக்குன்னு ரொம்ப பரபரப்பாக ஓடிக்கொண்டு வருகிறது. இந்த சொத்தை அடைவதற்காக காயத்ரி நிறையா தப்பு பண்ணிக்கிட்டே வராங்க. கொலை பண்ணுறது, அடியாளை வச்சு மிரட்டுறது, ஒரு பெரிய அதிகாரிகளை சேர்த்துக்கிறது, இந்த மாதிரி நிறைய தப்புகளை பண்ணிக்கிட்டே வராங்க. அந்த சொத்தில் அப்படி என்ன இருக்குன்னு தெரில, இதுக்காக இவ்வளோ பிரச்சனையை கொண்டு போயிட்டுருக்காங்க. காயத்ரி இப்பொழுது குமார் வேலை செய்கிற கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டிலேயே பக்கத்தில் டென்ட் போட்டு வாழ்ந்துக்கிட்டு வராங்க. இதுக்கு முன்னாடி வீடு இல்லாமல், வேலை இல்லாமல், சாப்பாடு இல்லாமல் தெரு தெருவாக அலைஞ்ச காயத்ரி இப்பொழுது அந்த வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நம்பியின் அக்கா மாமாவை கடத்தி வைத்திருந்த காயத்ரி ஒரு வழியாக அவர்களை ரிலீஸ் செய்துவிட்டு இப்பொழுது புரோக்கரிடம் சிக்கி கொண்ட காயத்ரியும் அவரது தங்கையும் இப்பொழுது ரவுடி ரிங்கலமிடம் தொடர்பு வைத்து கொண்டனர். காயத்ரிக்கு எப்படியும் ஒரு ஆளை கூட சேர்த்துக்கிறாங்க. எங்கு போனாலும் காயத்ரிக்கு ஆளும் செல்வாக்கும் தானாகவே தேடி வருகிறது. ஜெய்ஹிந்த் விலாஸ் பத்திரம் பத்திரமாக பிரகாஷ் குடும்பத்திடம் கிடைக்குமா, அல்லது அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் காயத்ரியும் கையில் கிடைக்குமா? இந்த கதை 1120 எபிசோடு முடிந்து விட்டது. இன்னும் எத்தனை நாளுக்கு ஓட்டப் போகிறார்கள்னு தெரியவில்லை. தெய்வ மகளில் ஜெயிக்க போவது யாரோ? எப்படியும் பிரகாஷ் தான் ஜெயிப்பார். எல்லா கதையிலையும் ஹீரோ தானே ஜெயிக்கிறாரு. இந்த கதையிலையும் அதே மாதிரி தான். இப்பொழுது கடைசி கட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறதுன்னு தகவல் வெளிவருகிறது. அது இன்னும் 4-5 வருஷத்துக்கு ஓடுறதுக்கு நிறைய சான்ஸுகள் இருக்கிறது. கதைகளில் புதுசு ஆளுகள் சேர்த்து இழுத்து கொண்டே இருக்கிறார்கள். காயத்ரியும் பிடிக்க மாட்டாங்க, ஜெய்ஹிந்த் விலாஸ் பத்திரத்தையும் வாங்க மாட்டாங்க. இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் ஓடுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மாதிரியான கதை வேறு எங்கேயுமே தயாரிக்கலைங்க. இதில் தான் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இவங்க காயத்ரி எல்லா எவிடன்ஸ் இருந்து இவங்களை பிடிக்கவே மாட்டாங்க. அதுதான் என்ன கதைன்னு ஒன்றும் புரிய மாட்டுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் மறக்காமல் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்ய மட்டும் மறக்காதீர்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திக்கலாம்.